ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் அட்டகாசமான சுவையில் சூப்பரான வெந்தயக்கீரை புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. இந்த குழம்பு அடிச்சுக்கவே முடியாதுங்க, அந்தளவுக்கு சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்காக நான் வெந்தயக்கீரை பால்கனி தோட்டத்தில் தொட்டியில் போட்டு வளர்த்த வெந்தயக்கீரை பறிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தொட்டிகளில் கீரைகள்லாம் விளைய வச்சிட்டோன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம இயற்கையான முறையில் விளைய வைக்கிறதுனால அதோட சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த எல்லா கீரையுமே பறிச்சுக்கலாம். நாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கீரை பறிச்சாச்சுங்க. அடுத்து இந்த குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அரை பெரிய வெங்காயம், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 6 பூண்டு பற்கள், சின்னதாக தேங்காய் வச்சுருங்க. இது வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். புளி நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கீங்க, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு. 1 ஸ்பூன் மல்லித்தூள், கீரையை இலையை ஆஞ்சு கழுவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ இந்த சட்டி வச்சுக்கலாம். நான் மண் பாத்திரம் வச்சுருக்கேங்க. மண் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் மண் பாத்திரத்தில் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ நம்ம இதெல்லாமே வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. இதை வதக்கி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு வச்சோன்னா அதோட சுவை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கண்ணாடி பத அளவுக்கு வதங்கியாச்சு. இந்த பூண்டு, வெங்காயம், சீரகம், அடுத்து கருவேப்பிலை எல்லாமே பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது நல்லாவே செவந்து வந்த பின்னாடி இப்போ 2 மிளகாய் வத்தல் சேர்த்தாச்சு. நல்லா செவந்து வந்த பின்னாடி இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சா சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே சுவை அதிகப்படுத்தி கொடுக்கும். இது தக்காளி, ஒரு தக்காளி நறுக்கி வச்சது இதோட வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ உப்பு சேர்க்குறேன், கல் உப்பு சேர்த்தாச்சு. இந்த உப்பு நான் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மொத்தத்துக்குமே சேர்த்துட்டேங்க. இந்த உப்பு போட்டோன்னு நல்லா கரைஞ்சி வந்துடும். தக்காளி எல்லாமே நல்லா சாப்பிட்டா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வதக்கி வச்ச பொருள் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயக்கீரை வதக்கி விட்டுட்டு அந்த வாசனை ஃபுல்லாக குழம்பு இறங்கி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த குழம்போட டேஸ்ட். இப்போ மல்லிப்பூ தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய், மல்லி, மஞ்சள் இதெல்லாம் வதக்கி விட்டு நம்ம குழம்பு வச்சோன்னா இந்த குழம்பையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் கலர் நல்ல கலர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ புளி கரைச்சி வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, சூப்பரான கம்மன் வாசனையோட அட்டகாசமான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.